எப்போதுமே இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. டாட் எப்பயுமே 3 டாட்டும் ஒரே மாரி வரணும். 2 சைடுக்கும் ஒரே மாரி வரணும். இப்போ இந்த கிளாத்த வந்து 2யும் தனித்தனியா உள்பக்கம் எடுத்துக்கலாம். உள்பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருக்கும்போது 3 டாட்டும் ஒரே அளவுக்கு கொண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட்டே நீங்க மார்க் பண்ணிறணும். அப்பதான் அத கொண்டு வர முடியும். சரிங்களா? உள்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத்த அப்படியே நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் கிளாத்த திருப்பிட்டு ஷோல்டர் கிட்ட நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? அந்த கழுத்து பீஸ மேல கொஞ்சம் துணிய மேல விட்டுட்டு, அப்படியே நீங்க வந்து 1/4 இன்ச்சு கேப்ல தைக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பேக் பார்ட்ட தச்சிருக்கோம் இல்லையா? அந்த பேக் பார்ட்டோட ஷோல்டர் எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தள்ளி வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பேக் பார்ட்டோட ஷோல்டர் வந்து ஏற்கனவே தச்சுட்டோம். இந்த அளவுக்கு இது இருக்கணும். கூட குறையா இருந்துச்சுன்னா ஷோல்டர் வந்து ஏத்தி இறக்கி வந்துரும். அந்த இடத்த கரெக்ட்டா வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு, அதுலேருந்து தையல் போடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த 1/4 இன்ச்சு கேப்லயே தச்சிரலாம். நீங்க செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கலைன்னா உங்களுக்கு 2 தோள்பட்டையும் பெருசு சின்னதுமா வந்துரும். இப்போ வந்து ஒரு தையல் போட்டுட்டோம். அடுத்ததா நம்ம தச்சிருக்கக்கூடிய அந்த கழுத்து பீஸோட அந்த கிளாத்த ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டர்லேயே நீங்க அந்த துணிக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அப்படியே நம்ம தச்சிருக்கோம். அடுத்ததா அப்படியே கிளாத்த உள்ள திருப்பிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, 2 தடவ மடிச்சுக்கணும். சரிங்களா? கிளாத்த வந்து அப்படியே நீங்க 2 தடவ மடிச்சுக்கோங்க. ஒரு தடவ குட்டியா மடிச்சுட்டு, திருப்பி வந்து ஒரு தடவ குட்டியா மடிச்சீங்க அப்படின்னா, 1/4 இன்ச் வந்து உங்களுக்கு அந்த பீஸ் வந்து வரும். இத நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படியே நீங்க என்ன கழுத்தோட ஓரத்தில தையல் போடணும். இப்போ அப்படியே நம்ம வந்து கழுத்தோட ஓரத்திலே தையல் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அந்த ஓரத்தில இன்னொரு தையல் போடணும். பார்த்தீங்களா? இது வந்து நல்ல பக்கம். இப்போ நம்ம அந்த ஓரத்திலேயே கழுத்து பீஸோட எட்ஜ்லேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்த கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸ் தச்சுட்டோம். பார்த்தீங்களா? அழகா இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது அந்த லூஸ் அடிக்குதான்னு பார்த்தீங்களா? இல்லைல்ல. இதே மாரி தான் உங்களுக்கும் வந்திருக்கும். அடுத்ததா நம்ம வந்து டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கிறது ஃபர்ஸ்ட்டு வந்து பெரிய டாட் தான் ஃபர்ஸ்ட்டு பிடிக்கணும். கீழ இருக்கக்கூடிய பெரிய டாட்டு. நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் பாருங்க. அத அப்படியே நீங்க வந்து அந்த 2 கட் குடுத்துருக்கிறதையும் சேர்த்து பிடிச்சுக்கோங்க. கோடு போட்டிருக்கிற வரைக்குமே நீங்க வந்து தச்சு வெளியில எடுத்துருங்க. கொஞ்சம் நூல விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஆம்கோல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோட்ட வந்து மடிச்சு பிடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1/4 இன்ச் கரெக்ட்டா வரணும். சரிங்களா? அத தச்சு நீங்க கோடு எந்த இடத்துல முடிக்கிறீங்களோ, அந்த இடத்துல தையல் வெளிய எடுத்துக்கோங்க. பட்டன் படிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்குல்ல, அத வந்து மடிச்சு பிடிச்சுக்கலாம். இந்த இடத்துலயும் 1/4 இன்ச் தச்சுருங்க. புதுசா தைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். பெரிய தையல் மாத்திட்டு, தச்சுட்டு நல்லா இல்லைன்னா பிரிச்சுருங்க. சரிங்களா? அப்புறம் பிரிச்சுட்டு மறுபடியும் தச்சீங்கன்னா அழகா வந்துரும். இப்போ நம்ம வந்து 3 டாட்டு பிரிச்சுட்டோம் பார்த்தீங்களா? அழகா இருக்கு. குழி எதுவுமே விழுகல. இனிமே நல்லா நெகத்துல சொரண்டி விட்டீங்கன்னா, இனிமே அழகா இருக்கும். பார்த்தீங்களா? எந்தவித சுருக்கமுமே இல்ல. ஃப்ரண்ட் பார்ட் வந்து இது சாதா ப்ளவுஸ் தான். அதாவது வழுவழுன்னு இருக்கக்கூடிய ப்ளவுஸ் தான். நம்மளுக்கு இவ்வளோ அழகா லுக்கா வந்திருக்கு. ஃபினிஷிங் எப்போதுமே நீங்க வந்து அழகா குடுத்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களோட ரிசல்ட் வந்து அழகா வரும். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு டாட் பிடிச்சிட்டோம் இல்லையா? இன்னொரு சைடு ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி பண்ணிக்கலாம். கரெக்ட்டா வந்து ஆம்கோல் எது, கழுத்து பீஸ் எது, கழுத்து ரவுண்ட் எதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்க. கழுத்து ரவுண்டு 2மே பக்கத்துல வச்சுட்டு, 2மே நல்ல பக்கம் மேலால இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படியே ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வச்சீங்கன்னா, நம்ம போடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாரி இருக்கும். அப்ப நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாரி நீங்க வந்து நம்ம பக்கம் பார்க்குற மாரி வச்சீங்கன்னா, நம்மளோட கழுத்து வருது இந்த இடம், அந்த இடம் ஆம்கோல் வருது. நம்ம கரெக்ட்டா தச்சிருக்கோமா அப்படிங்கிறது தெரிஞ்சிரும்.